வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். தேங்காய் சேர்க்காமல் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாதி பத்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியையும் போட்டுக்கலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய். வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் போட்டு கலந்து விட்டுடலாம். இது கலருக்காக தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டு பெரட்டி விட்டுடலாம். குழம்புல தேங்காய் சேர்க்கறது பிடிக்கும்னா சிக்கன் வெந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அல்லது இன்னும் கூட நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும்போது திக்காயிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதிகப்படியான தீயில 5 நிமிஷம், குறைஞ்ச தீயில 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் கறியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.